வெல்கம் டு வின்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம காலையில் வந்து டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா டெலகிராம் சேனலில். எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட்டை அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு டெலகிராமில் நான் ஒரு ஐடி கொடுத்துருப்பேன் சேனலில். அந்த ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓஎம்ஆர் வந்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அனுப்பியிருப்பேன் நம்ம சேனல் நேம் போட்டு. ஸோ அந்த பிடிஎஃப்பை பிரிண்ட் எடுத்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதை ஒரு 10 to 20 ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ பிரிண்ட்டுக்கு தான் அமௌண்ட் அதிகம், ஜெராக்ஸ்க்கு அமௌண்ட் கம்மி தான். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு அதில் வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் ஆன்சர்ஸை ஷேர் பண்ணி 50 கொஷின் தான் இருக்கும். நீங்கள் அடுத்த 50 கொஷினுக்கு நீங்கள் 50 ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ 51லேருந்து 100 வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாக்ஸை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். சாரி, அது உங்களோட விருப்பம். ஓகே, இப்போது நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சரை பார்ப்போம். ஃபேஸ் 1ஓட டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நான் டெஸ்ட் எழுதாமல் இருந்தீங்கன்னா போய் டெலகிராம் சேனலில் நம்ம கொஷின் பேப்பர் இருக்கும், பார்த்துட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் கீ பாருங்கள். இப்போ நம்ம ஆன்சர் கீயை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலோட அப்டேட்ஸ் வந்து டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் உடனே வந்துடும். சரிங்களா? சரி, ஃபேஸ் 1ஓட டெஸ்ட்டு இதோட ஆன்சர் கீ பார்க்கலாம். மொத்தம் 45 நிமிஷம் சொல்லியிருக்கேன். அந்த 45 நிமிஷம் நீங்கள் டைமர் வச்சு எழுதிடுங்க. 50 கொஸ்டின்னு 75 மார்க்கு. ஓகேங்களா? ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் சொல்லியிருக்கேன். ஸோ டிஎன்பிசி ஃபார்மெட்லேயே நம்ம எழுதலாம். கலைச்சொல் தருக மோட் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன? கலைச்சொல் என்ன அப்படின்னா அகழி. மோட்னா அகழி. நம்ம கிளாஸுக்கு கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து மரபு தொடரின் பொருளை கண்டறிக. அழகழகாக அப்படின்னா தனித்தனியாக. சரிங்களா? தனித்தனியாக. அடுத்து வவ் என்னும் ஓரெழுத்து ஒருமுறைக்குரிய பொருளை கண்டறிகன்னு சொல்லியிருக்கேன். இது கவர். வவ் அப்படின்னா கவர். மரபு தொடரின் பொருளை கண்டறிக. உரித்து வைத்தல் அப்படின்ற மரபு தொடருக்கு என்ன பொருள் அப்படின்னா நேரொப்பாதல். உரித்து வைத்தல் அப்படின்னா நேரொப்பாதல். அடுத்து திருப்பி மரபு தொடர் தான். இளம்படுதல் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். இளம்படுதல்னா வறுமையடைதல் அப்படின்னு சொல்லி பொருள். அடுத்து மித் அப்படின்ற கலை சொல்லுக்கு தொன்மம் அப்படின்றது பொருள். மித் அப்படின்னா தொன்மம். அடுத்து கலைச்சொல் தருக. ஈஸ்டியாரிஸ் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கழிமுகங்கள் அப்படின்னு பொருள் கலைச்சொல். தே அப்படின்ற ஓரெழுத்து ஒருமுறைக்குரிய பொருள் கேட்டிருக்கோம். அப்படின்னா கடவுள். தே அப்படின்னா கடவுள். அதே மாதிரி தூ அப்படின்னா தான் தூய்மை. சரிங்களா? தூ அப்படின்னா தூய்மை. அதுக்கப்புறம் சே. சே என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்த கொஷின் கவனித்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். சே அப்படின்னா உயர்வுன்னு நீங்கள் போட்டுருவீங்க. நம்ம அதை ஒன்று தான் பார்த்தோன்ட்டு. ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்கேன்? பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு போட்டிருக்கேன். ஸோ இது நான் உங்களுக்கு இன்னும் நடத்தலை. இருந்தாலும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஸோ 1-2 கொஷின் நம்ம படிக்கிறதுக்கு மேலே படிக்கிறத தாண்டியும் தமிழில் வரும். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸோ கொஷின் கொஞ்சம் 1-2 கொஷின் மட்டும் உங்களுக்கு நடத்தாததுலேருந்து எடுத்திருப்பேன். சே அப்படின்னா உயர்வு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அப்போ இது ஆப்ஷன் வராது பொருந்தாத சொல்லுக்கு. அதே மாதிரி சே அப்படின்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இடபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது அந்த சேன்ற வார்த்தையோடு எழுதி வச்சுக்கோங்க. சே அப்படின்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இடபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எது பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாறு. இந்த சேன்ற வார்த்தைக்கு பொருந்தாத சொல் இது வந்து சாறுன்றது சேக்கு அர்த்தம் கிடையாது. மற்ற 3மே இதற்கான அர்த்தம் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் கொஷினை கவனித்து எழுதணுன்றதுக்காக தான் இந்த கொஷின் கொடுத்துருந்தேன். கலைச்சொல் பேரபிள் அப்படின்னா உவமை. இது ஈஸியான கொஷின் தான். செலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். செலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். எந்த லா வரும்ன்றதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக இருக்கும். அண்ட் எம்பாஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா
புடைப்பு சிற்பம். எம்பாஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம். அடுத்து இது மரபு தொடர் அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அல்லோல கல்லோலம்னா என்னது? ஆரவாரம். அடுத்து மரபு தொடரின் பொருள் தான் மறுபடியும் கேட்டிருக்கேன். ஆளும் பாலுமாய் அப்படின்னா வீணாதல். ஆளும் பாலுமாய் அப்படின்னா என்னது? ஒரு வீணா போகிறத தான் அப்படி சொல்கிறோம், ஆளும் பாலுமாய் அப்படின்ட்டு. கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தான், பொருளை கேட்டிருக்கிறேன். கா அப்படின்னா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, கா அப்படின்ற வார்த்தைக்கு சோலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கா சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்படின்னா கா அப்படின்னா பொருள் என்னது? சோலைன்னு அர்த்தம். ஸோ கான்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? சோலைன்றது பொருள். சரிங்களா? நோ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து நோய். நோ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து நோய். அதே மாதிரி ஈட்டுக்கு ஈடு அப்படின்னா சரிக்கு சரி. இது மரபு தொடர். ஈட்டுக்கு ஈடுன்ற மரபு தொடருக்கு என்ன பொருள்? சரிக்கு சரி. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்கேன். இந்த பொறுத்துக வந்து ஏற்கனவே டிஎன்பிசி அட்டன் பண்ணவங்களுக்கு ஓகே மேட்ச் பண்ண தெரியும். இப்போ புதுசாக வரவங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பண்ணிடுவீங்க, ஒரு சிலருக்கு மேட்ச் பண்ண தெரியாது. ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னு பாருங்கள். ஆன்றது பசு. அப்போது ஏ அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு 3 இருக்கணும். சரிங்களா? ஏன்ற ஆப்ஷனுக்கு 1 மினிட். ஏன்ற ஆப்ஷனுக்கு 3 இருக்கணும். அடுத்து இ அப்படின்ற ஆப்ஷனுக்கு 2. இ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். இ அப்படின்னா கொடுன்னு. அப்போ பின்ற ஆப்ஷனுக்கு 2 வந்திருக்கணும். ஸோ ஏன்ற ஆப்ஷனுக்கு 3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 2 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று சி இல்லைன்னா டி, இந்த ரெண்டில் தான் ஆன்சர் வரப்போகுது. பின்ற ஆப்ஷனுக்கு என்ன இருக்கணும்? 2 ஆன்சராக இருக்கணும். ஸோ பின்ற ஆப்ஷனில் 2னா இங்கே ஒன்று இருக்குது, பட் ஏக்கு 3 வர்றதுனால இந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பிக்கு 2 வருது இங்கே, அடுத்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஏக்கு 3, ஓகேவா? பிக்கு 2, ஒரு நிமிஷம். இப்போ ஏக்கு வந்து 3, பிக்கு 2, அதே மாதிரி சிக்கு 4 வருது. சிக்கு 4னா என்ன? ஊ அப்படின்னா இறைச்சி. அதே மாதிரி டிக்கு 1, ஏ அப்படின்னா அம்பு, டிக்கு 1. ஸோ இப்படி தான் மேட்ச் பண்ணணும். ஏக்கு நம்ம 3 வருதா? ஏக்கு 3 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஏ இருக்கிற ஆப்ஷனுக்கு கீழே 3 2 இடத்துல தான் இருக்குது. ஸோ சிடியில் தான் ஆப்ஷன் வரப்போகுது. இன்னும் ஒரு ஆப்ஷன் ஈக்கு கோடு 2ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் 2 கண்டுபிடிச்சிட்டாலே மற்றது பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. டேரெக்டாக ஆன்சரை போட்டு டைமை சேவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து மரபு தொடரின் பொருளை கண்டறிக. உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து. உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து. அதே மாதிரி இடைக்கொள்ளை அப்படின்ற மரபு தொடருக்கு ஊடுத்தட்டு அப்படின்னு பொருள். இடைக்கொள்ளை அப்படின்ற மரபு தொடருக்கு ஊடுத்தட்டு அப்படின்னு சொல்லி பொருள். அடுத்து ரெஸ்ட்லிங். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரெஸ்ட்லிங் அப்படின்னா மற்போர். ரெஸ்ட்லிங் அப்படின்னா மற்போர். கலைச்சொல் தருக. லீடர்ஷிப் கேட்டிருக்கேன். இதுக்கும் ஆப்ஷன் ஈஸியாக தான் வச்சுருக்கேன். ஸோ தலைமை பண்பு. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. மிசைல் அப்படின்னா ஏவுகணை. மிசைல் அப்படின்னா ஏவுகணை. அதே மாதிரி ஏவு ஊர்திக்கு என்ன வரும்னா இங்கிலீஷில் லான்ச்சு. சாரி, ஏவு ஊர்திக்கு என்ன வரும்னா லான்ச் வெஹிக்கிள்னு வரும். சரிங்களா? லான்ச் வெஹிக்கிள். இது எழுதி வச்சுக்கோங்க, சிஎல்இ. ஓகே. அடுத்து மரபு தொடரின் பொருளை கண்டறிகை. மரபு தொடர் இலனா கடித்தல் அப்படின்னா உடன் படாதது போல் காட்டுதல். இலனா கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போல் காட்டுதல். இலனா கடித்தல்னா என்னது? உடன்படாதது போல் காட்டுதல். கை அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. கை அப்படின்னா என்னது? நீங்கள் பார்த்துருப்பீங்க, கைன்ற வார்த்தை ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம் ஓரெழுத்து ஒரு மொழியில். கை அப்படின்னா என்ன வரும்? ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா தீ. இந்த தீன்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள்?
நமக்கு தெரியும், தீ அப்படின்னா நெருப்புன்னு தெரியும். ஆனால் இங்கே கொஷின் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ ரெண்டாவதும் அதே மாதிரி உங்களுக்கு வச்சிருக்கிறேன். ஸோ தீனா நெருப்புன்னு நமக்கு தெரியும், தீனா தீமைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொருந்தா சொல் தானே கேட்டிருக்கோம். ஸோ அதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அடுத்து இந்த ரெண்டில் எது வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நிறையா பேர் தீன்ற வார்த்தைக்கு பகைமையை போட்டுட்டு இனிமையை வந்து ஆப்ஷனாக பொருந்தா சொல்ல கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா சாரி, அது ராங். தீன்ற ஒரு ஓரெழுத்து ஒரு மணிக்கு இனிமை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, சரிங்களா? ஆனால் பகைமை அப்படின்ற ஒரு பொருள் கிடையாது. ஸோ தீன்ற வார்த்தைக்கு பொருந்தாத சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா பகைமை. இது பொருந்தாத சொல். ஸோ மிச்சம் மூணுமே தீன்ற வார்த்தைக்கான பொருள். புரியுதா? அடுத்து கலைச்சொல். கலைச்சொல்ல மார்ஃபம் அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மார்ஃபம் அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து கோட்டசி அப்படின்னா நற்பண்பு. கோட்டசி அப்படின்னா நற்பண்பு. அடுத்து 29வது கேள்வி, இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து அப்படின்னு சொல்லி பொருள். இடுமருந்துன்னா வசிய மருந்து. மரபு தொடர் தான் திருப்பியும். இரண்டர கலத்தல். இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல். இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல், சரிங்களா? அடுத்து கலைச்சொல் இன்டெகிரிட்டி அப்படின்னா 1 மினிட். இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. அடுத்து சா 1 மினிட், நான் ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இன்டெகிரிட்டி ஓகே. அடுத்து சா அப்படின்ற வார்த்தைக்கு ஓரெழுத்துக்குரிய ஒரு மொழி பொருள் நமக்கு தெரியும், இறந்து போ. சா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? இறந்து போ, சரிங்களா? அடுத்து மரபு தொடரின் பொருளை கண்டறிக. என்ன மரபு தொடர் கொடுத்துருக்கேன்? உடம்பெடுத்தல். உடம்பெடுத்தல் அப்படின்னா செயல் உண்டாதல் அப்படின்னு சொல்லி பொருள். செயல் உண்டாதல் இல்லைன்னா பிறப்பு எடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் உடம்பெடுத்தல் அப்படின்னு சொல்லி மரபு தொடருக்கான பொருள். அடுத்து வெதர். நிறையா பேர் குழப்புற கொஷின். என்ன கொஷின் அப்படின்னா வெதர். வெதர்ன்ற வார்த்தைக்கு நிறைய பேர் எப்படி குழப்புவீங்க அப்படின்னா தட்பவெப்பநிலைன்னு வருமா இல்லை வானிலைன்னு வருமா அப்படின்னு குழப்பியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வானிலை அப்படின்னு சொல்லி பொருள். அடுத்து தட்பவெப்பநிலைக்கு என்ன கலைச்சொல் வரும் ஆங்கிலத்தில் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? கிளைமேட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து கோ. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தான். கோன்னா அரசன். இது ஈஸியான கொஷின் தான். அடுத்து அகட விகடம். உங்களுக்கு மரபு தொடரில் முத நடத்தின வார்த்தை அகட விகடம் அப்படின்னா தட்டு மாற்று அல்லது தட்டு மாற்றுன்னு ஒரு பொருள் இருக்குது, அல்லது தந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது, சரிங்களா? தட்டு மாற்று அல்லது தந்திரம். அடுத்து ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா என்னது? இது ஈஸியான கொஷின் தான், நடுகள். அடுத்து வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தான் கேட்டிருக்கேன். பொருள் என்னது? புல். வை அப்படின்னா என்னது? புல். அடுத்து மரபு தொடரின் பொருளை கண்டறிக. இது மரபு தொடர். அடிதண்டம் பிடிதண்டம். இந்த இருக்குது, ஒரு நிமிஷம். அடிதண்டம் பிடிதண்டம் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மரபு தொடரில் நடத்தியிருக்கேன். இதுக்கான அர்த்தம் என்னென்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். முழுமையாக வசப்பட்ட பொருள். சரி. அடுத்து ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. அதே மாதிரி நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தான் கேட்டிருக்கேன். நா அப்படின்னா நாக்கு. இது குழப்பியிருப்பீங்க. ஸோ நா அப்படின்னா நாக்கு. நிறைய பேர் நான்னு போட்டிருப்பீங்க, அது தப்பு. நாக்குன்றது தான் சரி.
அதே மாதிரி அள்ளி விடுதல் அப்படின்னா என்னது? ஏராளமாக கொடுத்தல்ன்றது பொருள். அள்ளி விடுதல் அப்படின்ற மரபு தொடருக்கு ஏராளமாக கொடுத்தல் அப்படின்னு சொல்லி பொருள். அடுத்து கலைச்சொல் தான். இது ஈஸியான கலைச்சொல் தான். பாலிகிளாட்ஸ் நான் சொல்லும்போது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? பாலிகிளாட்ஸ் அப்படின்னா பல மொழிகளை அறிந்தவர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாலிகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மா மா என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருந்தா சொல்லை இந்த மாதிரி இது ஒரு 3 கொஷின் கேட்டிருக்கணும். ஓகே, மா என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி நிறையா பேருக்கு மானா மாமரம்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த 3ல் எதெல்லாம் மாக்கு பொருந்தும் அப்படின்றது தெரியாது. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். மானா மாமரம் கரெக்டு, மானா ஆணின்றது கரெக்டு, மானா தாயின்றது கரெக்டு. இந்த மான்ற வார்த்தைக்கு இந்த 3 பொருளுமே செட் ஆகும். மாக்கு நிறையா பொருள் இருக்குது. நான் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆணியும் கரெக்டு, தாயும் கரெக்டு. வானம் அப்படின்ற வார்த்தை மாக்கு பொருந்தாத வார்த்தை. சரிங்களா? அதே மாதிரி இன்னார் இனியார் இதை நான் நடத்தும் போதே ஒன்று பிரித்து எழுத சொல்லியிருந்தேன். இன்னார் இது நீங்கள் பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா இன்னார் அடுத்த வார்த்தை எப்படி பிரியும்னா இனியார்னு பிரியும். சரிங்களா? இன்னார்னா வேண்டப்படாதவங்க, இனியார்னா வேண்டப்படுறவங்க. அப்படின்னா என்ன? பகைவரும் நண்பரும். பிரித்து எழுதுனா ஈஸியாக முடிஞ்சிச்சா? இன்னார் அப்படின்னா வேண்டப்படாதவங்க, இனியார் அப்படின்னா வேண்டப்படுறவங்க. இப்போ பகைவரும் நண்பரும், இதுதான் அது பொருள். அடுத்து கலைச்சொல். கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். அடுத்து மீ என்னும் ஓரெழுத்து ஒழுமுறைக்குரிய பொருள். மீ அப்படின்னா வான். மீ அப்படின்னா வான்னு ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி மீ அப்படின்னா மேலே அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மீ என்னும் ஓரெழுத்து ஒருமுறைக்குரிய எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எதிர்ச்சொல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நம்ம இப்போவே சொன்னேன், மீ அப்படின்னா மேலேன்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் ஒரு வேளை கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழே அப்படின்ற வார்த்தையை சூஸ் பண்ணணும், எதிர்ச்சொல்லாக கேட்டிருந்தா. ஓகேவா? இது ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க இதே கொஸ்டினை. மேலேன்ற அந்த மீன்ற வார்த்தையை வச்சு இதோட எதிர்ச்சொல்னு 2 டைம் கேட்டிருக்காங்க. அப்போ கீழேன்னு வரும், அது எதிர்ச்சொல். பட் இதுக்கான ஆப்ஷன் நான் பொருள் தான் கேட்டிருக்கேன். ஸோ அதோட ஆன்சர் என்னது? வான் அல்லது மேலே இருந்தால் மேலேன்றது ஆப்ஷன். அடுத்து மரபு தொடர் தான். இருதலை மணியன். இருதலை மணியன் அப்படின்னா குறளை சொல்வோன். இருதலை மணியன் அப்படின்னா குறளை சொல்வோன். அடுத்து கூற்று காரணம். கூற்று காரணம் வச்சு எப்பயுமே டிஎன்பிசி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ நானுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் மட்டும் கொடுத்துருக்குறேன். இனிமேல் வரக்கூடிய இதில் கொஞ்சம் அதிகமாக 1-2 கொஷின் சேர்த்து கொடுக்குறேன். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42ல் குறில் எழுத்துக்கள், அதாவது 2 குறில் எழுத்துக்கள் உள்ளன்னு சொல்லியிருக்கேன். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42ல் 2 குறில் எழுத்துக்கள் உள்ளன்னு சொல்லியிருக்கேன். அன்றைக்கே சொன்னேன் நன்னூலில் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 குறில் எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னேன். அது கரெக்டானா? கண்டிப்பாக கரெக்டு. கூற்று கரெக்டு தான். நே மற்றும் தூ ஆகியன குறில் எழுத்துக்கள். அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் 2. ஒன்று நோ அப்படின்ற வார்த்தையும், இன்னொன்று தூ அப்படின்ற வார்த்தையும். சரிங்களா? அப்போது இந்த நோவுக்கு பதிலாக இங்கே நே இருக்குது அப்படின்னா இந்த காரணம் முழுக்கவே தப்பு தான். சரிங்களா? அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறுன்றது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். அண்ட் லாஸ்ட் கொஷின் வந்துட்டோம். பொறுத்துக. பொறுத்துக என்ன சொல்லியிருக்கு? அதாவது கலைச்சொல் தான் இங்கே கொடுத்துருக்கேன். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். இது அப்படியே தான் பொருந்தும். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லைகள். இதுவுமே அப்படி தான். ஸோ ஏக்கு 1 இருக்கணும், பிக்கு 2 இருக்கணும். ஃபஸ்ட்டு 2லையுமே இருக்குது. அண்டு ஒரே நிமிஷம், சிடியில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ சிடி நம்ம எடுத்துக்க வேணாம். ஸோ ஏபியில் ஆன்சர் இருக்க போகுது. இப்போது அடுத்து ரெனைசன்ஸ் அப்படின்னா என்ன வரும், ரீவைவலிசம் அப்படின்னா என்ன வரும்ன்றது நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ரெனைசன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு, அதாவது இதில் நான் உங்களுக்கு ரீவைவலிசம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நான் 2 பொருள் கொடுத்துருப்பேன். ரீவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கமும் அர்த்தம் தான், மறுமலர்ச்சியும் அர்த்தம் தான். ரெண்டுமே அர்த்தம் தான்.
ஆனால் இந்த இடத்துல ரினைசன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கான பொருள் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ ரினைசன்ஸ் அப்படின்ற ஒரு கலைச்சொல்லுக்கு மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். ஸோ அதனால் ரிவைவலிசம்க்கு நீங்கள் என்ன பொருள் எடுத்துக்கணும்னா மீட்டுருவாக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். இப்போது நீங்கள் ரிவைவலிசம்ங்கிற மறுமலர்ச்சி எடுத்தால் கரெக்டு தான். ஆனால் ரினைசன்ஸுக்கு மீட்டுருவாக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு இருக்க கலைச்சொல் படி ரீவைவலிசம்ன்றதுக்கு மீட்டுருவாக்கமும் ரினைசன்ஸுக்கு மறுமலர்ச்சி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸில் கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ சிக்கு 4, டிக்கு 3. ஸோ 1, 2, 4 அண்ட் 3 தான் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரிஞ்சா? ஓகே. ஸோ 50 கொஷினுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். டெஸ்ட் இனிமேல் நிறையா பேர் எழுதுங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஸோ நிறையா பேர் நீங்கள் டெஸ்ட் எழுதி கொடுத்தா மட்டும் தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து கிளாஸஸ் மட்டும் நடத்திட்டு வீடியோ போட்டுட்டு அடுத்தடுத்த ஃபேஸ் நடத்திக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, டெஸ்ட் கொஷின் பேப்பரோட ரிவ்யூ கொடுங்க. கொஷின் பேப்பர் வந்து இன்னும் இப்படி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கலாம், ஆறு ஓகேன்னா ஓகேன்னு சொல்லுங்கள். டெஸ்ட் நடத்தணுன்னா நடத்தணும்னு சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக தான் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. பட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட்டு நடத்துங்கன்னு கீழே மெசேஜ் போட்டுருங்க. இல்லை வேணான்னு சொன்னீங்கன்னா நான் டெஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம கிளாஸஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டெஸ்ட் பேட்ச் வச்சு கூட தனியாக டெஸ்ட் போடலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த 50 கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் பேப்பர் முடிஞ்ச அளவுக்கு நான் தரமாக எடுத்திருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த தரத்தை இன்னும் உயர்த்தணுமா, இல்லை இப்படியே இருந்தாலும் ஓகே தானா, அந்த கொஷின் வந்து ஈஸி டு மீடியமாக இருக்கா, இல்லை மீடியம் டு ஹார்டாக இருக்கான்றது மட்டும் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட மோட்டிவேஷன் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் அடுத்தடுத்த டெஸ்ட் அண்ட் கிளாஸஸ் நடத்துறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ. பாய்.